நாடு முழுவதும் உள்ள சுமார் 3700 பாதுகாக்கப்பட்ட வரலாற்று நினைவுச் சின்னங்களின் பராமரிப்பு இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த வரலாற்றுச் சின்னங்களாக உள்ள கோட்டைகள், கோயில்கள் உள்ளிட்டவற்றை பராமரிக்கும் பணிகளில் தனியார், கார்ப்பரேட் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை அனுமதிக்கும் புதிய திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டுவர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது இந்திய தொல்லியல் துறையில் உள்ள ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக இவற்றின் பராமரிப்பை தனியார் வசம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நாட்டின் வரலாற்று சின்னங்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள சுமார் 3700 பாதுகாக்கப்பட்ட வரலாற்று நினைவுச் சின்னங்களின் பராமரிப்பு இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த வரலாற்று சின்னங்களாக உள்ள கோட்டைகள், கோயில்கள் உள்ளிட்டவற்றை பராமரிக்கும் பணிகளில் தனியார், கார்ப்பரேட் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை அனுமதிக்கும் புதிய திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டுவர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது இந்திய தொல்லியல் துறையில் உள்ள ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக இவற்றின் பராமரிப்பை தனியார் வசம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நாட்டின் வரலாற்று சின்னங்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள சுமார் 3700 பாதுகாக்கப்பட்ட வரலாற்று நினைவுச் சின்னங்களின் பராமரிப்பு இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த வரலாற்று சின்னங்களாக உள்ள கோட்டைகள், கோயில்கள் உள்ளிட்டவற்றை பராமரிக்கும் பணிகளில் தனியார், கார்ப்பரேட் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை அனுமதிக்கும் புதிய திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டுவர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது இந்திய தொல்லியல் துறையில் உள்ள ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக இவற்றின் பராமரிப்பை தனியார் வசம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நாட்டின் வரலாற்று சின்னங்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.